இவங்க மிஸ் விக்டோரியா டாக்டர். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஜிம்ல இவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்ததுலே ரொம்ப ஆச்சரியப்படுறவங்க. அதாவது இவங்கள மாதிரி நான் யாருமே பார்த்ததில்லைன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஃபிட்னஸ்ல பட்டைய கிளப்புவாங்க. அவங்க பண்ற ஸ்ட்ரெச்சஸ், அவங்க பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. இந்த வீடியோ நீங்க ரெகுலரா பாருங்க. நிறைய வீடியோ இதில் அப்லோட் பண்ண போறேன். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பெண்கள், லேடிஸ் வந்து குறிப்பா ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நல்லா குண்டா இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. ஆனா நடக்க முடியாம கஷ்டப்படுவாங்க நீ பெயினால. அது எதுனால? அது நான் சொல்றத விட இப்ப நிறைய யூடியூப்ல ஃபேஸ்புக்ல நீங்க பாக்குறீங்க. ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்க அதை நம்ம கேட்கணும்ல. அவங்க பேசுவாங்க, கேளுங்க. வணக்கம் டாக்டர். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப இதுக்கு என்ன மாதிரியான, நான் வந்து நினைக்கிறேன் இந்த சரியான ஃபுட்டுல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு வந்து காரணம் ஏதாவது சிங்கிள் காரணமா இருக்காது. அது வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்றது கஷ்டம். ஆனா மல்டிபிள் ரீசன்ஸ் அதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம தண்ணியில இருந்தே ஆரம்பிப்போமே. இப்போ ஆரம்பத்துல வந்து கிராமத்துல கிணறுல இருந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்த கிணத்துல வந்து சமைக்கிறதுக்காக மட்டுமே, குடிக்கிறதுக்காக மட்டுமே அந்த தண்ணி இருக்கும். அதுல கிருமி எல்லாம் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அது ஊறி வந்து அந்த மணல்ல இருக்க மினரல்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில இருக்கும். சோ அத வந்து நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து நாங்க பியூரிஃபைட் வாட்டர் குடிக்கிறோம், சுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். அது முத காரணம் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஆரம்பத்துல வந்து அதிகமா வயல் வேலை இருந்தது. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வயல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். எப்பவுமே ஏதாவது பிசிக்கல் ஒர்க் அதிகமா இருந்துட்டே இருக்கும். போய் வரப்பு வெட்டணும், களை எடுக்கணும், மோட்டார் போடணும், ஆஃப் பண்ணணும், போடணும், ஆஃப் பண்ணணும், போயிட்டே இருப்பாங்க. பிசிக்கல் ஒர்க் நிறைய இருந்தது. ஆனா மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்தது. இப்ப அந்த காலத்துலலாம் 10 குழந்தைங்க பிறந்திருந்தாலுமே அவங்களுக்கு இருந்த ஒரே டென்ஷன் என்னவாதான் இருந்திருக்கும் அப்படின்னா, என்னோட 10 குழந்தைங்களுக்குமே வந்து நேரத்துக்கு உணவு கிடைக்குதா, நம்பர் 1. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து உடுத்துறதுக்கு உடையெல்லாம் இருக்கா. அடுத்தது வந்து இப்போ ஒருவேளை ஸ்கூலுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வீட்டுல தான் இருப்பாங்க. வேற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஆனா இப்ப என்னன்னா, ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்புறாங்க, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் அந்த டைம்ல பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. வேலையில வந்து அது எந்த வேலையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதோ விதத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மறுபடியும் வீட்டுக்கு ஈவினிங் வந்து வீடை கிளீன் பண்றது, அப்புறம் டின்னர் ரெடி பண்றது, மறுபடியும் அந்த ஒர்க் இருக்கு. இது மட்டும் இல்லாம மெயினா இப்ப என்ன ஸ்ட்ரெஸ்னா செலவு. அந்த காலத்துல வந்து அந்த பேர் மினிமம் என்ன தேவையோ அதுதான் செலவா இருந்தது. ஆனா இப்ப வந்து 25 வயசுலயே சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு லோன் எடுக்கிறாங்க, மாதம் இஎம்ஐ கட்டுறாங்க. நம்ம வரவை விட நம்ம செலவு அதிகமாயிட்டு இருக்கு. யாரை கேட்டாலும், எந்த குடும்பத்தை பார்த்தாலும் கடன் அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ். மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப காரணம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஊர்ல பெண்கள் 10 குழந்தைகள் சாதாரணமா பெத்துக்கிட்டாங்க. அதுலயும் நார்மல் டெலிவரி பெத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கதை என்னன்னு தெரியும். ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாலே பஞ்சர் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்துமே போயிருது. சோ அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இதுல இருந்து எப்படி அவங்க தற்காத்துக்கிறது? அதாவது ஒரு 60 வயசு வரைக்கும் போது அவங்க எப்படி ஹெல்த்தா இருக்கிறது? இது வந்து ஒரு 30 இயர்ஸ்ல இருந்து அந்த ஒரு சேஞ்ச கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்ப ஆரம்பத்துல ஸ்கூல் பிள்ளைங்களே பாருங்களேன், நிறைய ஸ்கூல்ல கிரவுண்ட் இல்ல, பிளே கிரவுண்ட் இல்ல. அப்படியே பிளே கிரவுண்ட் இருந்தாலுமே அங்க பஸ் தான் இருக்கும். நம்ம டைம் டேபிள்ல வந்து பிடி கிளாஸ்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அத மேக்ஸ் டீச்சர் வந்து எடுத்துட்டு போயிருவாரு. இது வந்து படிப்புல கவனம் செலுத்த கூடாதுன்னு நான் எந்த விதத்திலயும் சொல்லல. ஆனா பிசிக்கலா நம்ம எதுவுமே பண்ணலையே. குழந்தைங்கள்ல இருந்து அடல்ட் வரைக்கும் பிசிக்கல் ஒர்க் எதுவுமே கிடையாது, எக்ஸசைஸ் யாருமே பண்றது இல்ல. அப்புறம் எப்படி திடீர்னு 30 இயர்ஸ்ல இருந்து ஹெல்த்தியா இருக்கும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்ல. அதனால சேஞ்ச் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே வந்து ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம வந்து டெவலப்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நம்மளோட நாட்டுல வந்து ஒரு அத்லீட்டா இருக்காங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்க சம்பாதிக்க முடியாது. கவர்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் வந்து நிறைய பேரை எங்க கிளினிக்லயே வந்து பாத்துட்டேன். அவங்க ரொம்ப சோகமாய் சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தது, அவ்வளவு அம்பிஷன் இருந்தது, ஆனா இப்ப எல்லாம் அது இல்ல மேடம் அப்படின்வாங்க. எனக்கு அவங்கள நினைச்சா வந்து ரொம்ப பாவமா இருக்கும். இதே டேலண்டோட, இதே ஹார்ட் ஒர்க்கோட நீங்க வேற ஒரு நாட்டுல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன். சோ இந்த மூட்டு வலியை இருந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அது கஷ்டம். ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலதான் பிபி சுகர்லாம் வந்துருது. கண்டிப்பா. அப்போ ஃபுட்
ஃபுட்டை பொறுத்தவரை வந்து இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்தா காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், டீ காஃபி குடிப்போம். டீ காஃபி ஆனா முன்னாடி அப்படி கிடையாது, நீச்சல் தண்ணி குடிப்போம். நீச்சல் தண்ணி குடிப்பாங்க. நீச்சல் தண்ணி எங்க இருக்கு, டீ காஃபி எங்க அப்படியே இருக்கு, ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட் தான். நீச்சல் தண்ணியில வந்து லாக்டோபாசிலஸ்னு ஒரு பாக்டீரியா, அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல அது இருக்கு. நம்ம ஸ்கூல்ல வந்து பயாலஜி கிளாஸ்ல எல்லாம் வந்து நார்மல் ஃப்ளோரான்னு ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல நேச்சுரலா ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்கும். அது இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, கெட்ட நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ற பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா அதை வந்து சண்டை போட்டு தீத்துருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி நீச்சல் தண்ணி குடிக்கிறதுனால அந்த ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸ்னால அவங்களுடைய இம்யூனிட்டியும் நல்லா தான் இருந்தது. ஆனா இப்ப வந்து லைஃப் ஸ்டைல்னால இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பிசிக்கல் ஒர்க்குன்னு இப்ப பெருசா யாருக்கும் இல்ல. ஜாபுக்கு போறவங்களும் மோஸ்ட்லி ஒண்ணு நின்ன இடத்துல நிக்கணும். இப்ப ஜவுளி கடையில எல்லாம் நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, கால் வலின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நின்னுகிட்டே இருக்கணும்ன்றது அவங்க வேலையே. இது வந்து நாட் ஹெல்த்தி. ரெண்டாவது வந்து யாராவது பரீட்சைக்கு படிக்கிறோம்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. இப்ப வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல யார வேணாலும் இருக்கட்டும், எஃப்எம்ஜி வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் படிக்கணும். சோ உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம யாருமே வந்து சேர்ல நல்லா நிமிர்ந்து அந்த மாதிரிலாம் உட்காரது இல்ல, கூனி குறுகி இப்படி உட்காந்துருப்போம். அப்ப அந்த நீக்கு வந்து ஒரு ஆக்ஷனே கிடையாது இல்லையா? நீக்கின்னு மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லா அப்படியே ஸ்டாட்டிக்காவே இருக்கு. அந்த மாதிரி உட்காந்துட்டே இருந்தா வந்து நிறைய பேர் நெக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்ககிட்ட கேட்ப என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலை வந்து ஒண்ணு நான் பூ கட்டுறேன்னு சொல்லுவாங்க. சோ சில பேர் கம்ப்யூட்டர்ல அதுதான் வந்து என்னோட மெயின் ஜாப் அப்படின்வாங்க. சோ ரெண்டுலயுமே வந்து என்ன சிமிலாரிட்டி அப்படின்னா, 2 பேர் இப்படிதான் உட்காந்துட்டு பண்ணுவாங்க அந்த ஒரு கூன் போட்டு. சோ லோவர் பேக் பெயின் வருது, அப்பர் பேக் பெயின் வருது. இது வந்து நீனு நம்ம தனியா வந்து பேசுறதை விட ஹோல் பாடி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது தான் கரெக்ட் நான் நினைக்கிறேன். பொதுவா வந்து லேடிஸ் வந்து இப்படி முதுகு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு இப்படிதான் வைப்பாங்க. இப்படி வச்சா விகாரமா தெரியுமே அப்படின்னு, அதனாலதான் உங்களுக்கு பெரும்பாலும் பேக் பெயின் வர்றதுக்கான. ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூல்லயுமே வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கும், ரொம்ப அழகான பொண்ணு. அது வந்து சுடிதார் எல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா எப்பவுமே இப்படிதான் நடக்கும். நான் சொல்றேன், ஏன் இப்படி நடக்கிற, நல்லா நிமிர்ந்து நட, அவ்வளவு அழகா இருக்கு, நீ ஏன் இப்படி கூனி குறுகி நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்படிதான் நடக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அப்படிதான் இருப்பாங்க. சோ நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், ஃபுட் கரெக்டா இருக்கணும், பாடி வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம மறுபடியும் அந்த காலத்தை பத்தி பேசுவோமே, இந்த காலத்தை பத்தியும் பேசலாம். இப்ப கிராமத்துல இருந்து வர்றவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாருமே ஒபீஸா இருக்க மாட்டாங்க. அவங்க கிளினிக்கு வர்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வேற ஒரு தான் இருக்குமே தவிர வெயிட் சம்பந்தப்பட்டதா இருக்காது. ஆனா சிட்டில இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பாடி வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அவங்க இப்போ ஒரு 50 கிலோ தான் இருக்கணும் அப்படின்னா 65 கிலோன்னு வர்றாங்க. சோ அந்த மாதிரி மூட்டு வலின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள வேலையா நான் என்ன பண்ணுவேன், வெயிட்டை செக் பண்ணிட்டு ஹைட்டை செக் பண்ணுவேன். கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க கண்டிப்பா வெயிட்டை குறைக்கணுமா அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வெயிட்னால வந்து மூட்டு வலின்னு மட்டும் கிடையாது, நிறைய மத்த பிரச்சனைகளும் வருது. நிறைய பேர் வந்து இப்ப நீங்க பிசிஓடின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல முக்கியமான காரணம் வெயிட் தான். அவங்கள்ட்டயுமே வந்து நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க வீட்டுல என்ன வேலை பாக்குறீங்க, அவங்க கூட அம்மா வந்திருப்பாங்க இல்லைன்னா யாராவது வந்திருப்பாங்க, இந்த பொண்ணு சும்மாவே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வந்து நிறைய நோய்களுக்கான ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? சோ இந்த வீடியோ பாக்குறவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஹைட்டுக்கு மேல வெயிட் இருக்கக்கூடாது, தயவு செய்து அதை கண்ட்ரோல் பண்ணுங்க, உணவு மூலமா கண்ட்ரோல் பண்ணுங்க, நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனால் டாக்டர் சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகுன்றதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இதை தயவு செய்து உங்க வீட்டில் பெண்கள் இருந்தாங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குள்ளே நீங்க கொஸ்டின் போவீங்க, என்ன மாதிரியான ஃபுட்டு, அவங்க என்ன சாப்பிடணும், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு. அடுத்த வீடியோ வருது, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. கவனமா இருங்க.